யாழிசையாழின் உறவுகளோடு இனிதே இணைவது நான் உங்கள் சிநேகிதி சசிகலா திருமால். இன்றைய பதிவில் நாம் 63 நாயன்மார்களில் ஒருவரான நமநந்தியடி நாயனார் பற்றித்தான் காணவிருக்கின்றோம். சோழவள நாட்டில் தெய்வ மனம் கமழும் ஏமபேரூர் என்ற சிற்றூர் சிறந்து விளங்கியது. அவ்வூரிலே வைகாசி மாதம் பூச நட்சத்திரத்தில் அந்தணர் குலத்தில் அவதரித்தவர் நமநந்தியடிகள் நாயனார். சிவபெருமான் மீது அளவற்ற பற்று கொண்ட அவர் ஏமபேரூரிலிருந்து திருவாரூர் சென்று தியாகேச பெருமானை தரிசித்துவிட்டு அங்கிருந்து அறநெறியப்பரின் கோவிலுக்கு செல்வார். அவர் தினமும் அக்கோவிலில் திருவிளக்குகளை ஏற்றி வணங்கிவிட்டு வீடு திரும்புவது அவரின் வழக்கமாய் இருந்தது. சிவபெருமானுக்கு விளக்கேற்றுவதே பூர்வ ஜென்ம புண்ணியம் என்று கருதி செயல்பட்டு வருகிறவர். ஒரு நாள் நெய்விளக்கேற்றி இறைவனை தொழுதுவிட்டு வரலாம் என்று அறநெறியப்பரின் கோவிலுக்கு செல்ல அன்று நெய் பற்றாக்குறையாகிவிட்டது. பக்கத்தில் சமணர்களிடம் நெய் கேட்க அவர்கள் இல்லை என்று கைவிரித்து விட்டனர். மேலும் உங்கள் கடவுளுக்கு விளக்கேற்றவில்லை என்றால் இருளில் காணாமல் போய்விடுவாரோ என்று கிண்டலடித்தனர். இறைவா, இன்று நெய்விளக்கேற்றாமல் வீடு திரும்ப மாட்டேன் என்று கோவில் வாசலில் அமர்ந்து விட்டார். ஈசன் அவர் காதில் கேட்கும்படி, நமநந்தியடிகளே, பக்கத்து குளத்திலிருந்து தண்ணீர் கொண்டு வந்து விளக்கில் ஊற்றி எரிய விடுங்கள் என்று கூறிவிட்டு அந்த குரல் மறைந்தது. நாயனாரும் குளத்திற்கு சென்று நீர் மொண்டு வந்து விளக்குகளில் ஊற்றி தீபமேற்றி எரியவிட்டார். நீர் விளக்குகளால் கோவில் பிரகாசித்தது. விளக்கில் நீரூற்றி தீபமேற்றிய நமநந்தியடிகள் பற்றி அறிந்த சோழ மன்னர் அவ்வாலயத்திற்கு தலைமை குருக்களாக அவரை நியமித்து அன்றாடம் வேண்டிய நிவேதன பொருட்களை அளிக்கவும் கட்டளையிட்டார். இறைவன் தனக்களித்த வெகுமதி என்று எண்ணி மகிழ்ந்த அவர் தினமும் தெய்வ பணியை தொடர்ந்து செய்து வந்தார். அங்கு வருடா வருடம் பங்குனி மாத உத்திர பெருவிழா நடக்கும். அவ்விழாவின் போது தியாகேச பெருமான் திருமணலிக்கு மக்களின் மத்தியில் எழுந்தருளுவார். பின்னர் மறுநாள் திருவாரூர் திரும்பி சென்று விடுவார். அந்த ஆண்டு பங்குனி உத்திர விழாவில் நமநந்தியடிகள் தன் குடும்பத்தாரோடு கலந்து கொண்டார். விழா முடிந்ததும் தன் ஊர் திரும்பியவர் வீட்டிற்குள் நுழையாமல் திருவிழாவில் பல மக்கள் தீண்டியதால் தீட்டுப்பட்டு விட்டதாக கூறி குளிக்கப் போனவர் அப்படியே உறங்கிவிட்டார். ஈசன் அவர் கனவில் தோன்றி எல்லா மக்களும் சமமே என்று கூறி மறைந்தார். விருட்டென்று எழுந்த அடிகள் மனிதர்களுக்குள் பேதம் கற்பித்து தான் செய்த தவறை எண்ணி வருந்தி இனி மனிதர்களிடையே பேதம் பார்க்க மாட்டேன் என்று தனக்குள் கூறியவர் தொடர்ந்து சிவத்தொண்டாற்றி இறைவனடி சேர்ந்தார். திருச்சிற்றம்பலம். சரி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.